இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முடக்கத்தான் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் முடக்கத்தான் இது ஒரு 250 கிராம் இருக்கும். முடக்கத்தான் இலை எடுத்து வச்சுருக்கேன். 25 கிராம் வெந்தயம், 75 கிராம் வெள்ளை உளுத்தம்பருப்பு, ரெண்டையும் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு படி இட்லி அரிசி, இதையும் 4 மணி நேரத்துக்கு முன்னவே ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மாவு அரைச்ச பிறகு உப்பு தேவையான அளவு, கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ முடக்கத்தான் கீரையை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வருவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். இதில் நம்மளோட முடக்கத்தான் கீரையெல்லாம் சேர்த்துடலாம். டைரெக்டாக கிரைண்டரில் அரைக்கிறப்ப சேர்த்தோம்னா அந்த கல்லில் போய் அந்த நரம்பெல்லாம் சிக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஜாரில் அரைச்சிப்போம். இப்போது இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அரிசி சேர்த்து கிரைண்டரில் அரைக்கலாம். உளுந்து அரிசி எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துடலாம் கிரைண்டரில். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரையட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போது பாதி அளவு அரிசி வந்து நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முடக்கத்தான் கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஜாரை கழுவி இந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து அரைஞ்சிட்ருக்கு. இட்லி மாவு பதத்துக்கு வந்தோன்னா அலையெல்லாம் அரையட்டும். மூடி போட்டாச்சு, அரையட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ மாவு அள்ளிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு கலந்தாச்சு. இது 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் தோசை ஊற்றி காட்டுறேன், இருக்கட்டும். இப்போ 8 மணி நேரம் புளிக்க வச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ தோசை ஊற்ற ரெடி பண்ணலாம். இப்போ தோசைக்கல் வச்சுட்டேன், ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன். இது போல் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குண்டாகவே ஊற்றிக்கோங்க. முடக்கத்தான் தோசை கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் இப்போ திருப்பி போடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். நம்மளோட அருமையான அற்புதமான முடக்கத்தான் தோசை தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.